அதான் அலுவலகம் மேற்கு தொகுதி சார்பாக திறந்திருக்கோம். இது களப்பணியாற்றுறது ஏற்கனவே ஒன்று திறந்திருக்கோம் அந்த ஜெயந்திபுரத்தில். இப்போ இங்கே ஒன்று திறந்துருக்கோம் களப்பணியாற்றுறதுக்கு தான். இது எல்லாம் சந்திக்கிறதுக்கு. இல்லை எந்த எப்போவுமே நான் இங்கே ஊடகங்கள் இருக்கீங்க, எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்துவதே கிடையாது. எந்த விதமான நான் ஒரு கொச்சையான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தலை. தம்பி அண்ணாமலை எல்லாரும் என்னைய தெருமக்குள் ராஜுன்னு சொன்னீங்க. எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்கிறாரு, அவருக்கு என்ன வருது? நோபல் பரிசு கொடுக்க வேணாம் அம்மா அண்ணாமலைக்கு? நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஊடகங்களை போட்டு காமிக்க வேண்டாமா? ஏன் ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னால் நான் எல்லா இடத்துலையும் டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். அன்னைக்கு மழை வேணுன்றக்காக இதெல்லாம் சும்மா அவர் என்னன்னா ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுகிறார். நான் உண்மையை தான் சொன்னேன். அவர் புதுசாக என்னமோ நான் புதுசாக கண்டுபிடிச்ச கச்சைத்தீவை மீட்டெடுப்போம்னாங்க. 10 ஆண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால் 7 வருஷம் அவங்க பாரதிய ஜனதா ஆட்சி இருந்திருக்கு. அப்போல்லாம் அவங்க ஏன் கச்சைத்தீவு மீட்டெடுக்கலை? இப்போ தேர்தல் நேரத்தில் அது பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டது இப்போ கூட எங்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய மாநில தலைவரும் அகில இந்திய தலைவருமான நம்முடைய அன்பு சோதரர் டாக்டர் வழக்கறிஞர் அன்பு சோதரர் கதிரவன் அவர்கள் சொன்னாங்க. இது 1974 அன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முக்குளத்தூர் தங்கம் என்று போற்றப்படுகின்ற கல்வி தந்தை ஐயா PK மூக்காயத்தேவர் அவர்கள் இந்த கச்சத்தீவினால் எவ்வளோ பாதிப்பு வரும்னு அன்னைக்கே பேசியிருக்காங்க. தொடர்ந்து புரட்சி தலைவர் MGR அவர்களும் கோரிக்கை வைக்கும்போது ஜனாதிபதியிட்ட கோரிக்கை வைத்தாங்க. 26 விதமான கோரிக்கை. கருணாநிதி மீது குற்றச்சாட்டை வைக்கும்போது இந்த கச்சத்தீவு பிரச்சனையும் குற்றம் வைத்தார்கள். அதில் ஊழல் செஞ்சதையும் காமித்தார்கள். அதே மாதிரி தொடர்ந்து எங்கள் அம்மாவும் 1996 முயற்சி எடுக்கிறாங்க. இது தேசிய அளவில் மாநில அளவில் பிரச்சனை இல்லை. இது நேஷனல் அளவில் அகில இந்திய கட்சிகள் தான் எடுக்க வேண்டிய முடிவு. எனவே அகில இந்திய கட்சிகள் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வற்புறுத்துகிறோம். இதுதான் எங்களால் செய்ய முடியும். அப்போ எங்கள் அம்மா வழக்கும் தொடுத்தாங்க. ஆனால் திமுக அந்த வழக்கை கூட எடுத்து நடத்த மறுத்து விட்டது. அப்புறம் இப்போ நான் எடப்பாடியார் வந்த பிறகு அந்த வழக்கை நம்முடைய வருவாய்த்துறையினுடைய இணைத்து விட்டாங்க. அந்த தீவு எப்படிப்பட்டது, யாருக்கு சம்பந்தமானது, எந்த வகையெல்லாம் அந்த எல்கை இருக்குது, ராமநாதபுரம் அந்த ஜமீனுக்கு உரியது. எனவே அந்த ஜமீனுக்குரிய அந்த இதை கொடுத்தது தப்பு, அதை மீண்டும் பெறணும். எப்படி மேற்கு வங்காளத்தில் அங்கே இருக்கிற ஒரு தீவை பெருவாரியாக அந்த தீவை கொடுத்தது தப்பு என்று அந்த மக்கள்லாம் கேட்ட பொழுது அன்னைக்கு இந்திரா காந்தி தன்னிச்சையாக கிழக்கு பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டார்கள். உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இரு மாநில அவைகளும் மக்களவையிலும் நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்பு வாக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும். கொடுக்காதனால அந்த தீவை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒப்படைச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் கச்சத்தீவும் தன்னிச்சையாக ஆனால் இந்திரா காந்தி கொடுத்தாங்க. அதை மீண்டும் பெறணும். அதை பெறுவதற்கு நம்ம இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா செஞ்சுருக்கணும். இப்போ தேர்தல் நேரத்தில் சொல்கிறாங்கன்னா மீனவர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கின்றதுக்காக, அந்த மீனவர்கள் ஓட்டு அதிகமாக வாங்குறதுக்காக வாக்கை பெறுவதற்காக பொய்யான வார்த்தையை சொல்கிறாங்கன்னு தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அண்ணாமலை பற்றி நான் தவறான வார்த்தையை சொன்னேன்னா, அவர் தான் எங்கள் அம்மாவை பற்றி கேவலமாக பேசினார், எங்கள் அண்ணாவை பற்றி பேசினார். எல்லாத்தையும் பேசும்போது தந்தை பெரியாரை அசிங்கமாக பேசினார். அவர் தான் பேசினார். அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வாய் துடுக்காக பேசக்கூடாது. அண்ணாமலை அவங்களுடைய பின்பலத்தமாக ஒரு மறைந்த தலைவர்களை ஒரு மாநிலத்துடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் பேசலாமா அப்படின்னு தான் சொன்னேன். இதில் என்ன தவறு? நான் என்ன வார்த்தையை அண்ணாமலை பேசிட்டேன்? அவர் சொன்னார், அம்மா பேரை சொல்லி அவரை காட்டில் என் மனைவி 100 மடங்கு பெரியவங்க, அந்த 100 மடங்கு பெரியவங்க, எங்கள் அம்மா 1000 மடங்கு உயர்ந்தானவங்க அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னால் எப்படி யார் பொறுத்துக்கிட்டு இருப்பா? எங்கள் கட்சிக்கு அண்ணாவுடைய பெயரை வச்சுருக்கோம். அண்ணாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசினா எப்படி பொறுமையாக இருப்போம்? அதுக்காக அவரை நான் எதுவுமே தவறான வார்த்தை பேசலையே. அதனால் ஒன்று
சரி வாங்க. அப்புறம்